தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியும் பதிவாகி வருகிறது. இந்த வெப்ப அலையின் மத்தியிலும் பள்ளிக் கல்வித்துறையின் தெளிவான உத்தரவுகளை மீறி சில தனியார் பள்ளிகள் தொடர்ந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பள்ளிக் கல்வித்துறை மாணவர்களின் நலனையும் குறிப்பாக கோடை வெயிலின் தாக்கத்தையும் கருத்தில் கொண்டு கோடை விடுமுறையின் போது எந்தவிதமான சிறப்பு வகுப்புகளோ பயிற்சி வகுப்புகளோ நடத்தக்கூடாது என்று அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் கடுமையான உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை மீறினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை கல்வி அலுவலர் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் கள நிலவரம் இதற்கு நேர்மாறாக உள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் சேலம் உள்ளிட்ட பெருநகரங்களில் உள்ள சில தனியார் பள்ளிகள் பள்ளிக் கல்வித்துறையின் உத்தரவுகளை மீறி மாணவர்களுக்கு கட்டாய சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பள்ளிகள் இதற்காக பெற்றோர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. வெளியாகும் தகவல்களின்படி இந்த சிறப்பு வகுப்புகளில் மாணவர்கள் நீண்ட நேரம் அடைத்து வைக்கப்படுவதாகவும் போதிய காற்றோட்ட வசதி இல்லாத வகுப்பறைகளில் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரியவந்துள்ளது. 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலையில் சிறு குழந்தைகளை இவ்வளவு நேரம் பாடங்களில் ஈடுபடுத்துவது அவர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பள்ளி கல்வித்துறையின் உத்தரவுகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டும் சிறப்பு வகுப்புகள் தொடர்வது பெற்றோர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு உத்தரவுகளை மீறும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மாணவர்களின் நலனே முதன்மையானது என்பதை உணர்ந்து அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறதா என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் மற்றும் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியும் பதிவாகி வருகிறது. இந்த வெப்ப அலையின் மத்தியிலும் பள்ளிக் கல்வித்துறையின் தெளிவான உத்தரவுகளை மீறி சில தனியார் பள்ளிகள் தொடர்ந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பள்ளிக் கல்வித்துறை மாணவர்களின் நலனையும் குறிப்பாக கோடை வெயிலின் தாக்கத்தையும் கருத்தில் கொண்டு கோடை விடுமுறையின் போது எந்தவிதமான சிறப்பு வகுப்புகளோ பயிற்சி வகுப்புகளோ நடத்தக்கூடாது என்று அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் கடுமையான உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை மீறினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை கல்வி அலுவலர் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் கள நிலவரம் இதற்கு நேர்மாறாக உள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் சேலம் உள்ளிட்ட பெருநகரங்களில் உள்ள சில தனியார் பள்ளிகள் பள்ளிக் கல்வித்துறையின் உத்தரவுகளை மீறி மாணவர்களுக்கு கட்டாய சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பள்ளிகள் இதற்காக பெற்றோர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. வெளியாகும் தகவல்களின்படி இந்த சிறப்பு வகுப்புகளில் மாணவர்கள் நீண்ட நேரம் அடைத்து வைக்கப்படுவதாகவும் போதிய காற்றோட்ட வசதி இல்லாத வகுப்பறைகளில் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரியவந்துள்ளது. 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலையில் சிறு குழந்தைகளை இவ்வளவு நேரம் பாடங்களில் ஈடுபடுத்துவது அவர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பள்ளி கல்வித்துறையின் உத்தரவுகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டும் சிறப்பு வகுப்புகள் தொடர்வது பெற்றோர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு உத்தரவுகளை மீறும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மாணவர்களின் நலனே முதன்மையானது என்பதை உணர்ந்து அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறதா என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் மற்றும் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.